நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவை சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. எங்கள் வீட்டு பையனுக்கு திடீர் திடீர் என்று பெரிய சந்தேகங்கள் வரும். பாடங்களில் சந்தேகம் கிடையாது. படித்தால் தானே சந்தேகம் வர. படி படி என்று பாட்டியும் அம்மாவும் மண்டையை உடைத்துக் கொள்வார்கள். படிக்காவிட்டால் காஃபி இல்லை, சாப்பாடு இல்லை என்பார்கள். காஃபிக்காக கொஞ்சம், சாப்பாட்டுக்காக கொஞ்சம் படிப்பான். என்ன படிப்பான்? தமிழுக்கு கோனார் நோட்ஸ், இங்கிலீஷுக்கு ஏதோ நோட்ஸ். பாடங்களை மட்டும் படிக்கவே மாட்டான். பரீட்சையில் சுழிதான். ஆனாலும் என்னவோ பாஸ் செய்து விடுவான். அது என்ன மாயமோ, ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். அது எப்படியோ போகட்டும். அவனுடைய சந்தேகங்களை இல்லையா சொல்ல வந்தேன். ஒரு நாள் திடுதிப்பென்று அவன் கேட்டான், இந்த மூட்டைப்பூச்சி நம்ம ஏன் கடிக்கிறது தாத்தா? பசி தீர்த்து கொள்ள கடிக்கிறது என்றேன் நான். நம்மை கடித்தால் பசி தீருமா? நம் ரத்தம் அதன் உணவு. நம்மை கடித்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது. அதன் பசி தீர்கிறது. நம் ரத்தம் அதற்கு ஏன் உணவாகி இருக்கிறது? எறும்பு மாதிரி அரிசி, பருப்பு, சர்க்கரை இப்படி ஏதாவது அது தின்னக்கூடாதோ? தின்னலாம், ஆனா எறும்பின் பிறவி அப்படி, மூட்டை பூச்சியின் பிறவி இப்படி. மேலும் மேலும் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான் பையன். தொணதொணப்பு பொறுக்காமல் கடவுளைத்தான் நான் சரணடைய வேண்டியதாயிற்று. மனித ரத்தம் உன் உணவு என்று மூட்டை பூச்சிக்கு கடவுள் வரம் கொடுத்திருக்கிறாராம் என்பதாக சொன்னேன். அதற்கு மேல் தத்துவ சாஸ்திரி மாதிரி கடவுளை பற்றி சரமாரியாக கேள்விகள் கேட்க பையன் தொடங்கிவிட்டான். கடவுளே இல்லையாமே, கடவுள் என்பது கட்டுக்கதை என்கிறார்களே, கடவுள் என்பது சுத்த மோசடியாமே, சமய கதைகள் எல்லாம் ஒரே புழுகு மூட்டை இல்லையா, அறிவிலை நம்பினால் கடவுளை நம்ப இடமே இல்லையாமே என்றெல்லாம் பல கேள்விகளை போட்டு என்னை தொலைத்து விட்டான். நானே இந்த ஐயங்களால் திணறி போனேன். கடவுளை யாராவது கண்டதுண்டா? கண்டிருந்தால் அது உருவெளி மயக்கமாகத்தான் இருக்கும். அல்லது கடவுளின் இலக்கணப்படி அது கடவுளாயிருக்க முடியாது. களப்பற்ற நிற்குண பிரம்மே கடவுள் என்கிறார்கள். அப்படியென்றால் அந்த கடவுளால் நமக்கென்ன பயன்? கடவுள் என்ற பெருங்கடலில் நாம் எல்லாம் நீர்க்குழிகளா அல்லது தனித்தனி ஜீவன்களா? எல்லாம் பழைய பெருவிகள் செய்த விசாரணைகள்தான். என் புதிய சிந்தனை ஒன்றுமில்லை. ஆனாலும் என்ன என்ன மனதை குழப்புகிறது. பையனின் மூட்டைப்பூச்சின் கேள்விகள் இப்படி தத்துவ விசாரணையில் என்னை இறக்கிவிட்டன. என்ன தத்துவ சிந்தனை செய்தால் என்ன? உருவ கடவுள் இருக்க முடியாது. அருவ கடவுளை மனம் செய்ய முடியவில்லை. ஆகவே வாழ்வு தொல்லைகளில், விளைவான மன சங்கடங்களிலிருந்து விடுபட உருவ கடவுளை தான் வேண்டியிருக்கிறது. நம்பாவிட்டாலும் உருவ கடவுளையே தியானிக்கிறேன். அதுதான் திருப்தி இல்லாவிட்டாலும் ஏதோ ஆறுதல் தருகிறது. அது என்னவானாலும் சரி, கடைசியில் யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, கடவுள் இருக்கத்தான் இருக்கிறார் என்று பையனிடம் அடித்து சொன்னேன். அப்படியானால் அவருக்கு அறிவு உண்டா? மனிதனை படைத்து அவனுடைய ரத்தத்தை நீ குடி என்று மூட்டை பூச்சிக்கு ஏன் வரம் கொடுத்தார்? பையன் கேட்டது சரியான கேள்வி. என்னால் ஏற்ற பதில் சொல்ல முடியவில்லை. என்னவோ மழுப்பினேன். அடுத்து அவன் சொன்னது என்னை திடுக்கிட வைத்தது. நான் கடவுளாயிருந்தால் என்ன செய்திருப்பேன் தெரியுமா என்றான். என்ன செய்திருப்பாய்? மனிதனையும் படைத்திருக்க மாட்டேன், மூட்டை பூச்சியையும் படைத்திருக்க மாட்டேன். சரி சரி, மகா புத்திசாலி, பாடத்தை படி, இல்லாவிட்டால் உதைப்பேன். பையன் ஓய்ந்து விட்டான். ஆனால் படிக்கவில்லை. படிடா. என்ன படிப்பது? இங்கிலீஷ் படி, தமிழ் படி. 2 பரீட்சையும் ஆகிவிட்டது. நாளைக்கு என்ன பரீட்சையோ? கணக்கு. கணக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கணக்கை போடு. கணக்கு புத்தகத்தை அவன் எடுத்து பிரித்தான். ஆனால் கணக்கு போடுவதாக தெரியவில்லை. கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு புத்தக ஏடுகளை புரட்டியபடி ஏதோ ஆழ்ந்த யோசனையும் செய்யலானான். எக்கேடு கெட்டு போகட்டும் என்று அதோடு விட்டுவிட்டு என் ஜோலிகளை கவனிக்க தொடங்கினேன். அதன் பின் சில நாள் ஆயின. கடவுளையும் மூட்டை பூச்சியையும் பையன் மறக்கவே இல்லை. அதே சிந்தனையில் தான் இருந்திருக்கிறான். பரீட்சை எல்லாம் முடிந்து விட்டது. எல்லா பரீட்சையும் தீர்ந்தது என்று உற்சாகமாக சொன்னான். எல்லாம் சுழிதானே. படிக்கு பாதி மார்க் வரும். பார்க்கலாம். இதுவரையில் வந்ததில்லை. இந்த தடவை வருகிறது பார். என்ன பந்தயம்? வந்தால் 15 பைசா தருவாயா? வந்தால் நான் தருகிறேன், வராவிட்டால் நீ தர வேண்டும். நான் எங்கே இருந்து தருவேன்? நானா சம்பாதிக்கிறேன்? இதே போல் கொஞ்ச நேரம் சம்வாதம். பிறகு பழைய மூட்டை பூச்சியை தொடர்ந்தான் பையன். ஏன் தாத்தா, இந்த மூட்டை பூச்சிக்கு எத்தனை கால்? தெரியாது, நான் எண்ணவில்லை. மனிதனுக்கு 2 கால், மாட்டுக்கு 4 கால், ஈக்கு 6 கால், சிலந்திக்கு 8 கால், பூரானுக்கு 1000 கால், ஆதிசேஷனுக்கு 1000 தலை. காலே இல்லை. சரி தாத்தா, மூட்டை பூச்சிக்கு 2000 காலா? துளியுண்டு மூட்டை பூச்சிக்கு எப்படி 2000 கால் இருக்க முடியும்? பின்னே எத்தனை கால் தான் சொல்லேன். உன் சின்னம்மாவை கேட்டுப்பார், தெரியலாம். அவள்தான் பூத கண்ணடை வைத்துக்கொண்டு மூட்டை பூச்சியின் மேல் பிடித்து அதை ஆராய்கிறாள். அவள் கொலைகாரி. சூரிய வெயிலில் பூத கண்ணாடி கொண்டு அதை துடிதுடிக்க செய்து அதை கொல்லுவாள். நான் கேட்டால் சொல்ல மாட்டாள், என்னை அடிப்பாள். மூட்டை பூச்சிக்கு எத்தனை கால் இருந்தால் உனக்கென்ன? உனக்கு இந்த சந்தேகம் ஏன் வந்தது? ராத்திரி தாங்க முடியாமல் கடிக்கிறது. விளக்கை போடுவதற்கு முன் அதிவேகமாய் ஓடி மாயமாய் மறைந்து விடுகிறது. அது எப்படி? ஆமாம், உண்மை. பையன் சொல்வது உண்மை. கடவுளை போல் மூட்டை பூச்சி
அந்தர்தானம் ஆகிவிடுகிறது. ஒன்றோ இரண்டோ மட்டுமே கண்ணில் படும். மற்றவை எல்லாம் போன இடம் தெரியாமல் போய் பதுங்கி விடுகின்றன. கண்ணில் பட்ட ஓரிரண்டும் கூட கையில் பிடிபடாமல் ஓடி தப்பி விடுகின்றன. அடுத்து விளக்கை அணைத்தால் போதும், முழு முழு என்று ஒரு பெரிய பட்டாளமே வந்து சுல் சுல் என்று பிடுங்குகின்றன. இந்த மூட்டை பூச்சிக்குத்தான் எவ்வளவு சாமர்த்தியம்! இது பதுங்காத இடமில்லை. மேஜை, நாற்காலி, புத்தகங்கள், சுவர் வளைவுகள், கதவிடுக்கு, சுதிப்பெட்டி, பாய், படுக்கை எங்கும் சர்வ வியாபியாய் ஒளிந்து கொள்கிறது. இதை நினைக்கும் போது 1000 சந்தேகங்கள் தோன்றின. இதற்கு அறிவு உண்டா? எல்லாம் உள் உணர்வுதானா? வெளிச்சத்தை கண்டால் இதற்கு கண் கூசுமா? கண்தான் உண்டா? இந்திரனை போல் உடம்பெல்லாம் கண்ணா? மாட்டு வண்டியை விட குதிரை வண்டி வேகம், குதிரை வண்டியை விட ரயில் வண்டி, மோட்டார் கார் இவை வேகம், ஏரோப்ளேன் அதைவிட வேகம், ஜெட் பிளேன் மேலும் வேகம், காற்று இன்னும் வேகம், வாயு வேக, மனோவேகம் என்று எல்லாவற்றையும் விட பெரும் வேகத்தை சொல்வார்கள். என்னை கேட்டால் மூட்டை பூச்சின் வேகத்தை தான் இணையற்றதாக சொல்வேன். இந்த பூச்சியை பற்றி எந்த உயிரில் நிபுணனாவது ஆராய்ச்சி செய்கிறாரா? ஒரு நாளில் 100கணக்கான மூட்டை பூச்சிகள் கொள்கிறோம். மறுநாளும் அதற்கு மேல் பூச்சிகள் வந்து பிடுங்குகின்றன. யாரோ ஒரு அசுரனின் ரத்தத்தை சிந்தினால் அத்தனை சொட்டு ரத்தத்திலிருந்தும் புதிய அசுரர்கள் தோன்றுவார்களாம். இந்த மூட்டை பூச்சும் சாக சாக புதிய மூட்டை பூச்சிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இதுவும் அந்த அசுர பிறவியா? அவனை போல் வரம் வாங்கி வந்ததா? மூட்டை பூச்சியில் ஆண் பெண் உண்டா? பிரதம மந்திரி தொடங்கி எல்லோரும் குடும்ப கட்டுப்பாடு பிரசாரம் புரிகிறார்கள். மூட்டை பூச்சிக்கு இந்த பிரசாரம் செய்வோர் யாராவது உண்டா? இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதா? கொசுவை கூட உலகெங்கும் ஒழுத்திவிடப் போவதாக ஐநா நிபுணர்கள் சொல்கிறார்கள். இந்த மூட்டை பூச்சி ஒழிக்கும் முயற்சியில் யாருமே இறங்கவில்லையே, ஏன்? இந்த மூட்டை பூச்சியின் விஷயம் அத்தனையும் பெரிய புதிராய்தான் இருக்கிறது. கடவுளின் விஷயம் எவ்வளவு பெரிய புதிரோ அவ்வளவு பெரியது இந்த புதிரும். கடவுளை பற்றி ஆராய்வோர் எல்லாம் இனி இந்த மூட்டை பூச்சியை பற்றியும் ஆராய்ந்தாக வேண்டும். இல்லையேல் எங்கள் வீட்டு பையனின் கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. முடியும் என்று யாராவது சொன்னால் முடியாது என்று நான் சவால் விட தயார். கடவுள் உண்டு என்று சொல்வோருக்கு மட்டுமல்ல, இல்லை என்று சொல்வோருக்கும் கூடத்தான் இந்த சவால். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.